அரசியல்ல காவிகள் இருக்கலாம், பாவிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசி எதிர்ப்பதனுடைய பின்னணி என்ன? இல்ல, இதுக்கு பல விஷயங்கள் பேசினாங்க. சகோதரர் கருணா அவர்கள் பேசும்போது நீங்க சொன்னீங்க, அதாவது திமுகவின் நிறம் கருப்பு, சிகப்பு, நீலம். எங்களுக்கும் எல்லா கலரும் இருக்குங்க. காவி மட்டும் இல்ல, கருப்புன்னு எடுத்தீங்கன்னாலும், காவின்னு எடுத்தீங்கன்னாலும், நீலம்னு எடுத்தீங்கன்னாலும், பச்சைன்னு எடுத்தீங்கன்னாலும் சபரிமலை போறவங்க போடுவாங்க. அதே மாதிரி சிகப்பு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க இங்க மேல்மருவத்தூர் போறவங்க போடுவாங்க. அதனால ஒரு கலர்னு எடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் உரித்தானது இல்ல. அதனால அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், சகோதரர் வந்து சொல்றாரு காவி பயங்கரவாதம். நான் என்ன கேக்குறேன், இந்த இந்திய நாட்டுல எவ்வளவு பயங்கரவாத விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நேரா நம்ம வந்து கோட்சேக்கு போயிடுவோம், இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடந்த பயங்கரவாதம், அத்தனை பயங்கரவாதத்துக்கும் பின்புலம் என்னங்கறத நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான பயங்கரவாதத்துக்கு எது பின்னாடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வர்ணம் பூசுவதற்கு சகோதரர் வந்து தயாரா இருக்காராங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணியில அந்த வர்ணங்கள் இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இது வந்து என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தேர்தல் பரப்புரை. நான் அப்படித்தான் பாக்குறேன். சகோதரர் வன்னியரசு பேசும்போது அவர் சொல்றது வந்து, அவர் ஒரு ஐடியாலஜின்னு வரும்போது அந்த தேர்தல் பரப்புரை அதை நோக்கி போகும்போது அதை வந்து ஒரு நெரேட்டிவா செட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற அளவுல தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆளுநரோ பாஜகவோ பேசும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடத்திற்கு எதிரான, திராவிடம் ஒரு காலாவதியான தத்துவம் அப்படிங்கறதெல்லாம் வைக்கிறாங்களே, அது நரேட்டிவா இல்ல என்ன? அதுதான் ஏங்க 100 ஆண்டுகள், அதாவது என்ன சொல்றோம், திமுகங்கிற கட்சி வந்து 75 ஆண்டுகள் கொண்டாடுகிறதுன்னு சொல்றோம். அதே மாதிரி திராவிடம் அப்படின்னு சொன்னா 100 ஆண்டுகள் இந்த சித்தாந்தத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேசியவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள், தெய்வீகம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கும் வந்து RSS நீங்க ஒரு சிம்பலைஸ் பண்றீங்க. அதனால அதுக்கு ஒரு நூற்றாண்டு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இரு துருவங்களாக பயணித்து நூற்றாண்டுகளை ரெண்டும் சந்திச்சிருக்கு அப்படின்னு பாக்கலாம். ரெண்டுமே ஆரம்பிச்சது சின்னதா தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய விவாதத்துக்கு நம்ம மெயினான மையப்புள்ளிக்கு வந்தோம்னா, இன்னைக்கு பேசுறது என்னன்னா, மக்களிடையே ஒரு கடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரும்பான்மையை கொடுத்தாங்க. பெரும்பான்மையான ஒரு மேண்டேட்டை கொடுத்து அதுல வந்து இந்த அரசானது ஒரு தோல்வியை, மாநில அரசானது தோல்வியை சந்தித்து இருப்பதனால் இன்னைக்கு அதை திரும்ப பழைய மறுபடியும் தேர்தல் நடந்தாதானே அது வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் இல்ல ரமேஷ், நீங்க தோல்வின்னு சொல்றதை எதை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு கேக்குறேன். சொல்லுங்க. இல்ல, நீங்க தோல்வின்னு சொல்றீங்களே, அது எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? மறுபடியும் தேர்தல் நடந்து பல விஷயங்கள்லங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க சொன்ன ப்ராமிசஸ்லயே பாதியை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்காங்க. இப்ப நாங்க வந்து டீசலுக்கான விலையை குறைப்போம், நாங்க 5 வருஷம் ஆக போகுது, எங்க 10 பைசா குறைச்சாங்களான்னு தெரியல. உருளைக்கு, சிலிண்டர் உருளைக்கு வந்து நாங்க வந்து பணம் கொடுப்போம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சமூக நீதியை நிலைநாட்டுவோம்னு சொன்னா நம்ம வந்து வேங்கவேல இருந்து அதை தொடர்ந்து பல விவகாரங்கள்ல நம்ம தொடர்ந்து பிரச்சனையை பாக்குறோம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விவகாரத்திலும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்மளே பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலும் தோல்வி, மக்களிடையே அதனால ஒரு வெறுப்புணர்வு இருப்பதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட்டா இருக்கும் போது அதுக்கு நீங்க ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. இன்னொன்னும் நான் கேட்கிறேன், இந்த வாட்டி திமுக அறுதி பெரும்பான்மையுடன் தானே ஆட்சி அமைச்சாங்க. அப்பவும் சொல்லும் போது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால், ஏன்னா அந்த கூட்டணி கட்சியில தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏக்கு தலைமைன்றது அதிமுக, அடுத்தது அதுல வந்து இருக்கக்கூடிய இணை கட்சினாக்க நீங்க வந்து பிரதானமாக பாஜக அப்படின்னு இருக்கும் போது இந்த கூட்டணி சேர்ந்த இன்னும் கொஞ்சம் பதற்றம் அவர்களுக்கு தொற்றிக் கொண்டுள்ளது. அதனால்தான் ஒரு பக்கம் அதிமுக அதன் உள்ள நடக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் பெரும் பூதாகரமாக பேசப்பட்டு, நீங்க சொல்ற அந்த கவுண்டர் நரேட்டிவ்கான ரெண்டு கட்சிகளும் ஒன்னா இருக்கும்போது, அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கும்போது அவங்களை சேர்த்து விமர்சிப்பதோ அல்லது சேர்த்து அவர்களுக்கான பதிலை சொல்வதோ தானே எதிரணியினுடைய வியூகமா இருக்க முடியும். அதனாலதான் நான் இப்ப நீங்க பேசும்போது எதை பேசுறோம், இப்ப அவங்க சொல்லும்போது காவி அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. பொதுவா அந்த கூட்டணிங்கிறத மொத்தத்தையும் விமர்சிக்கல, அதை தனித்தனியா, அதாவது கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இதுல முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விவகாரத்தையே நீங்க எடுத்தீங்கன்னாக்க, அவங்க பேசுறது பாஜக இன்னும் மதவாத இதுன்னு சொல்லும் போது இது இப்போ வந்து அதுவும் பெரிதாக இங்க எடுபடுவதில்லைங்கிறதையும் நம்ம பாக்குறோம்.
இன்னொரு பக்கம் வந்து இவங்க சொல்லக்கூடியதுல கூட்டணி உறுதியா இருக்கணும். ஏன் கடந்த முறை தனியாவே நீங்க நின்னு நீங்க வந்து அறுதி பெரும்பான்மைங்கிறத திமுக வாங்கி இருக்கீங்க. அப்பவும் கூட்டணி தேவைப்படுதுங்கிறதுனாலதான் இந்த டெஸ்பரேஷன். இந்த வாட்டி அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸே இல்ல சுத்தமா. அவங்களுக்கு ரமேஷ் ஜெயராமன் சொல்ற மாதிரி அந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்னா வந்திருக்கு இல்ல, அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுக்கான நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்னு சொன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டுல வென்று இருக்கணுமே. கரெக்ட் இருக்க. பாஜக என்பது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல இரு துருவ அரசியல்னு வரும்போது பிரதான கட்சி கிடையாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல காலே பதிக்க முடியாதுன்னு சொன்னதுல கடந்த சட்டசபை தேர்தலே 4 சீட்டை வந்து பாஜக வென்று இருக்கிறதுங்கிறத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து பாஜக இங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கிறத நீங்க மறுக்க முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த நரேட்டிவ்ல அடுத்த கட்டமாக நாங்க இந்தியை எதிர்த்துட்டோம், இந்திய வந்து நாங்க வந்து உள்ள வர விட மாட்டோம். எப்படி தனியார் பள்ளிகள், அதுவும் எப்படி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டு, ஆனா அங்க இந்தியையும் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக வைத்துக்கொண்டு அங்க பாடத்திட்டத்துல வைத்துக்கொண்டு, ஆனா நாங்க இந்தியை எதிர்க்கிறோம். அப்புறம் வந்து அவர்களது இந்த இரட்டை வேடம் வந்து வெளியில வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட பெண், நாங்க வந்து யார் மேலேயும் திணிக்க வேண்டாம்னு தான் சொல்றோம்னு சொல்றது. அந்த மாதிரியாக முன்னுக்கு பின்புறமாக பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இந்தி எதிர்ப்புங்கிறதே இந்தி திணிப்புக்கு எதிரான எதிர்ப்பு தானே. இங்க மொழியை யாராவது வேண்டாம்னு எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்கிறாங்களா? ரைட்டுங்க. அது 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 இன்னுமே கூட இந்திக்கும் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் பல இடங்கள்ல வந்து இந்த பேர் இந்த மைல்கல்ல இருக்கக்கூடிய இதுல வந்து இந்தி அழிக்காம இங்கிலீஷ் அழிச்ச விஷயங்கள்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த லட்சணத்துல இருக்கு இன்னைக்கு இருமொழி கொள்கைகளே. அப்படித்தான் நான் பார்க்க வேண்டி இருக்கு. ஆக மொத்தம் நம்ம எல்லா மொழிக்கும் அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னு சொல்லி நியூ எஜுகேஷன் பாலிசியில வந்து சொல்லும் போது எங்கேயும் அவங்க 3வது மொழி இந்தியாகத்தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்றது உங்களுக்கு பிடித்த மொழி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இங்க தாங்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்லயோ தங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்லயோ மும்மொழிகள் கற்பதற்கு அத்தனை வாய்ப்பையும் உருவாக்கி விட்டு படிக்கும் ஏழை மாணவர்கள், எந்த வசதியும் இல்லாதவங்க ஒரு 3வது மொழியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் வந்து வெளியில போய் பொழைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இந்தி தெரிஞ்சவ பானிபூரி வாலாங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கிறோம். பேசுவோம். திரு சுவாமிநாதன், இங்க அனைவரும் ஓரணியில் இருந்தால்தான் டெல்லி அணியினுடைய காவி திட்டம் இங்கே பலிக்காது அப்படின்னு முதலமைச்சர் யாரை சொல்கிறார்? நிச்சயமா இது வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்களுடைய தேர்தல் வியூகம் தான் அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியா இந்த அணி வெற்றி பெற்று இருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் அது ஒரு வெற்றியை தருகிறது, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இப்ப ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெற்றாங்க. சோ இந்த அணி என்பது